12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.1 முதல் கணக்கு பார்க்கலாம். பின்வரும் வகைக்கெழு சமன்பாடுகள் ஒவ்வொன்றின் வரிசை மற்றும் படி இருக்குமானால் ஆகியவற்றை தீர்மானிக்க என 10 சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு வகைக்கெழு சமன்பாட்டின் வரிசை கணக்கிடுறோம் அப்படின்னா அந்த வகைக்கெழு சமன்பாட்டில் இருக்கக்கூடிய வகையீட்டின் அதிகபட்ச வகையீடு தான் அதனுடைய வரிசையாக அமையும். அந்த அதிகபட்ச வகையீட்டின் அடுக்கில் இருக்கக்கூடிய எண்ணு தான் அதனுடைய படியாக அமையும். இவ்வினாவில் முதல் சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழு சமன்பாடானது dy by dx plus xy equal to cot x. இதுல முதல் வரிசை வகையீடு தான் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால இதனுடைய வரிசை இவ்வகைக்கெழு சமன்பாட்டின் வரிசை 1. இதனுடைய அடுக்கில் எந்த ஒரு எண்ணும் இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். எனவே படியின் மதிப்பு 1 ஆகும். சப்டிவிஷன் 2இல் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு d cube y by dx cube whole power 2/3 மைனஸ் 3 பெருக்கல் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயரு பிளஸ் 5 பெருக்கல் dy by dx பிளஸ் 4 சமம் 0. இச்சமன்பாட்டில் இருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச வகையீடுன்னு பார்த்துட்டோம்னா d cube y by dx cube. ஆனால் இதனுடைய அடுக்கில் 2/3 இருக்கு. 2/3 நமக்கு பின்னத்தில் வரக்கூடாது. எனவே பகுதியில் இருக்கக்கூடிய 1/3 நம்ம கேன்சல் பண்ணணும். அதை கேன்சல் பண்ணுறதுக்காக இடதுபுற மதிப்பாக d cube y by dx cube அந்த பின்ன மதிப்பை மட்டும் இடதுபுறத்தில் வச்சுட்டு மற்ற உறுப்புகளை வலதுபுறம் கொண்டு போகலாம். -3 வலதுபுறம் போகிறப்ப +3 d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் +5 போகிறப்ப -5 dy by dx +4 வலதுபுறம் வரப்போ -4. பகுதியில் இருக்கக்கூடிய 1/3 கேன்சல் பண்ணுறதுக்கு இருபுறமும் அடுக்கு 3க்கு சமன்பாட்டை உயர்த்தலாம். அடுக்கு 3க்கு உயர்த்தும் பொழுது d cube y by dx cube பவர் 2/3 ஹோல் பவர் 3. அதே போல் வலதுபுறமும் 3இன் அடுக்குக்கு உயர்த்தும் பொழுது d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் -5 பெருக்கல் dy by dx -4 ஹோல் பவர் 3. இப்போ இந்த 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதம் இருக்கக்கூடிய மதிப்பானது இடதுபுறம் d cube y by dx cube ஹோல் பவர் 2. இடதுபுற மதிப்பு வலதுபுற மதிப்பு 3 d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் -5 பெருக்கல் dy by dx -4 ஹோல் பவர் 3. இப்போ வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய உறுப்புல நம்ம கியூப் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் a + b + c ஹோல் கியூப் சூத்திரத்தை பயன்படுத்தினோம்னாலும் அங்கே இருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச வகையீடானது d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் 2ஆம் வரிசை வகையீடு தான் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இடதுபுற மதிப்பில் d cube y by dx கியூப்னு இருக்கிறதுனால இதனுடைய அதிகபட்ச வகையீடு 3. எனவே வரிசையின் மதிப்பு 3 ஆகும். படியின் மதிப்பானது அதனுடைய படி அடுக்கில் என்ன இருக்கு 2 என்ற எண் அமைந்துள்ளதால் படியின் மதிப்பு 2. சப்டிவிஷன் 3 சமன்பாடானது d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் ஹோல் பவர் 2 பிளஸ் dy by dx ஹோல் பவர் 2 சமம் x பெருக்கல் சைனு d ஸ்கொயர் y by dx ஸ்கொயரு. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய உறுப்புல d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் நமக்கு அதிகபட்ச வகையீட்டு மதிப்பு ஆகும். எனவே இச்சமன்பாட்டின் வரிசையானது அதிகபட்ச வகையீடு 2 என்பதால் வரிசையின் மதிப்பு 2. படி அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறதுல 2 தான் நமக்கு படியாக அமைந்துள்ளது. ஆனால் வலதுபுற மதிப்பில் அதே d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் உறுப்பு இருக்கு. இந்த மாதிரி சைனு காசு டேனுங்கிற உறுப்புகள் இருந்து அதனுடைய எக்ஸ் மட்டும்தான் நமக்கு இருக்கணுமே தவிர வகையீடு மதிப்பு இருந்தது அப்படின்னாவே அந்த இடத்துல படியானது வரையறுக்கப்படவில்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். வரிசை மட்டும்தான் இந்த சமன்பாட்டிற்கு கொடுக்க முடியும். படிக்கான மதிப்பு என்னதுன்னா வரையறுக்கப்படவில்லை. இதே சைன் எக்ஸ்ன்னு மட்டும் இருந்ததுன்னா இதற்கான படி நம்ம 2ன்னு தீர்வு எழுதிடலாம். படி வரையறுக்கப்படவில்லை. சப்டிவிஷன் 4 வகைக்கெழு சமன்பாடு ரூட் ஆஃப் dy by dx -4 பெருக்கல் dy by dx -7x சமம் 0. ஸ்கொயர் ரூட் என்பதை எப்படி எழுதலாம்னா dy by dx அடுக்கில் 1/2ன்னு எழுதிடலாம். -4 பெருக்கல் dy by dx -7x சமம் 0. அடுக்கில் 1/2 அப்படின்னு பின்னத்தில் இருக்கு. இந்த பின்னத்தில் இருக்கக்கூடிய உறுப்பை மட்டும் இடதுபுறம் வச்சுட்டு மற்ற உறுப்புகளை வலதுபுறம் கொண்டு போயிட்டோம்னா dy by dx ஒரு ஹோல் பவர் 1/2.
-4 வலதுபுறம் போகிறப்ப +4 dy/dx, -7 வலதுபுறம் போகிறப்ப +7x. இப்போ அடுக்கில் இருக்கக்கூடிய 1/2 நாம் கேன்சல் பண்ணணும். அந்த 1/2 கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா இருபுறமும் அடுக்கு 2க்கு உயர்த்தலாம். அடுக்கு 2க்கு உயர்த்தும் பொழுது dy/dx ஹோல் பவர் 1/2 பவர் 2. வலதுபுற மதிப்பு 4 பெருக்கல் dy/dx + 7x ஹோல் பவர் 2. இப்போ 2 கேன்சல் ஆகிடுது. மீதம் இருக்கக்கூடிய சமன்பாடு dy/dx ஹோல் பவர் 1ங்கிறதுனால அதை எழுதணும்னு அவசியம் இல்லை. 4 பெருக்கல் dy/dx + 7x ஒரு ஹோல் ஸ்கொயர். இதில் இருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச வகையீடு அப்படின்னு பார்த்துட்டோம்னா முதல் வரிசை வகையீடு தான். எனவே வரிசையின் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழு சமன்பாட்டின் வரிசையின் மதிப்பு 1. படி அப்படின்னு பார்க்குறப்ப dy/dxங்கிறது வலதுபுறமும் இருக்கு. வலதுபுறம் a + b ஹோல் ஸ்கொயர் முற்றொருமையை பயன்படுத்தும் பொழுது முதல் உறுப்பு a ஸ்கொயர்னு எழுதும் பொழுது 4 dy/dx ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோம். அப்போ அந்த உறுப்போட படியானது 2 என அமையும். எனவே படியில் இருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச மதிப்புன்னு பார்த்துட்டோம்னா 2 தான். எனவே படியின் மதிப்பு 2 ஆகும். அடுத்து 5ஆம் சப்டிவிஷன் வகைக்கெழு சமன்பாடானது y dy/dx சமம் x/dy/dx ப்ளஸ் dy/dx ஹோல் கியூப் என கொடுக்கப்பட்டுள்ளது. வலதுபுறத்தில் பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்பை இடதுபுறம் ஏது கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா y பெருக்கல் dy/dxோட பகுதி மதிப்புகளை பெருக்கும் பொழுது முதல் உறுப்பு y dy/dxங்கிறதே 2 இடத்துல இருக்கு. அப்போ dy/dx ஹோல் பவர் 1 + 1 2ன்னு எழுதிக்கலாம். இரண்டாம் உறுப்பு அதே y பெருக்கல் dy/dxோட dy/dx ஹோல் கியூபை பெருக்கும் பொழுது அடுக்குகளை கூட்டிட்டோம்னா மதிப்பானது dy/dx ஹோல் பவர் 4 சமம் x. ஹோல் பவர் 4 சமம் x. வரிசைன்னு பார்க்குறப்ப முதல் வரிசை வகையீடு தான் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே வரிசையின் மதிப்பு 1. படி அப்படின்னு பார்க்குறப்ப dy/dxயில் இருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச அடுக்கு 4 என்பதால் படியின் மதிப்பு 4 ஆகும். சப்டிவிஷன் 6. சப்டிவிஷன் 6ல் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழு சமன்பாடு x² பெருக்கல் d²y/dx² ப்ளஸ் 1 ப்ளஸ் dy/dx ஹோல் ஸ்கொயர் அடுக்கில் மதிப்பு 1/2 சமம் 0 என கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் இரண்டாவது உறுப்பில் அடுக்கில் 1/2 என அமைந்துள்ளதால் அந்த உறுப்பு வலதுபுறம் ஏது கொண்டு போய்க்கலாம். இடதுபுறம் வச்சுட்டு மற்ற உறுப்புகளை வலதுபுறம் வைக்கும் பொழுது 1 + dy/dx அடுக்கில் பின்னத்தில் இருந்தது அப்படின்னாவே அதை முதல்ல கேன்சல் பண்ணிடணும். முதல் உறுப்பு வலதுபுறம் போகிறப்ப -x² d²y/dx². 1/2 பகுதியில் 2 இருக்கிறதுனால 2 கேன்சல் பண்ணணும் அப்படின்னா 2 அடுக்குக்கு சமன்பாட்டை உயர்த்தணும். எனவே 1 + dy/dx ஹோல் ஸ்கொயரு அடுக்கு 1/2 இதனுடைய அடுக்கு என்னன்னு கொண்டு போகிறோம் 2க்கு உயர்த்துறோம். வலதுபுறம் -x² d²y/dx² ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல 2 கேன்சல் ஆயிடுச்சு. இடதுபுற மதிப்பானது 1 + dy/dx ஒரு ஹோல் ஸ்கொயர். வலதுபுற மதிப்பு மைனஸை வர்க்கப்படுத்தும் பொழுது ப்ளஸ்ன்னு ஆகிடும். x² d²y/x² ஹோல் ஸ்கொயர் எனும் பொழுது x பவர் 4ன்னு வரும். d²y/dx² ஹோல் ஸ்கொயர் என அமையும். உயர்ந்தபட்ச வகையீடு அப்படின்னு பார்க்குறப்ப d²y/dx² இரண்டாம் வரிசை வகையீடு தான் உயர்ந்தபட்ச வகையீடு என்பதால் வரிசையின் மதிப்பு 2. அதனுடைய அடுக்கில் 2 என்ற எண் உள்ளதால் படியின் மதிப்பும் 2 ஆகும். சப்டிவிஷன் 7 d²y/dx² ஹோல் பவர் 3 வலதுபுற மதிப்பு 1 + dy/dx ஸ்கொயர் ரூட்டில் இந்த மதிப்பு d²y/dx² ஹோல் பவர் 3. ஸ்கொயர் ரூட் என்பது எப்படி எழுதலாம்? அடுக்கில் 1/2ன்னு எழுதிக்கலாம். எனவே 1 + dy/dx ஹோல் பவர் 1/2. அடுக்கில் பின்னத்தில் இருந்தது அப்படின்னாவே அதை முதல்ல கேன்சல் பண்ணணும். அப்படி கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்யலாம்? ஒரு 2 அடுக்குக்கு சமன்பாட்டை உயர்த்தலாம் இருபுறமும். அப்போ d²y/dx² பவர் 3 ஹோல் பவர் 2. வலதுபுறம் 1 + dy/dx ஹோல் பவர் 1/2 அடுக்கில் 2. இப்போ 2 கேன்சல் ஆகிடும். மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் d²y/dx² ஹோல் பவர் 3 பெருக்கல் 2 மதிப்பு 6. வலதுபுற மதிப்பு 1 + dy/dx இந்த மதிப்பு அமைந்துள்ளது.
உயர்ந்தபட்ச வகையீடுன்னு பார்க்கும் பொழுது இரண்டாம் வரிசை வகையீடு. எனவே சமன்பாட்டின் வரிசை மதிப்பானது 6, வரிசை மதிப்பானது 2. அதனுடைய அடுக்குல 6 என்ற எண் அமைந்துள்ளதால் படியின் மதிப்பு 6 ஆகும். அடுத்து 8ஆம் சப்டிவிஷன். சமன்பாடானது d²y/dx² சமம் xy plus cos of dy/dx. இந்த சமன்பாட்டிற்கு கண்டிப்பாக படி அமையாது. இதுக்கு முன்னாடியே ஒரு கணக்கில் பார்த்துருக்குறோம். சைன், காசு, டேனு இது போல முக்கோணவியல் முற்றொருமைகள் இருந்து அது கூட வகையீடு dy/dxன்னு கொடுக்கப்பட்டு இருந்தது அப்படின்னாமே அந்த சமன்பாட்டிற்கு படியானது வரையறுக்கப்பட இயலாதுன்னு வரும். வரிசை எப்படின்னு பார்க்கிறப்ப இரண்டாம் வரிசை வகையீடு தான் நமக்கு அதிகபட்ச மதிப்பு. எனவே இதற்கான வரிசையின் மதிப்பு என்னதுன்னா 2. படிக்கான மதிப்பு வரையறுக்கப்படவில்லை. அடுத்து 9ஆம் சப்டிவிஷன். வகைக்கெழு சமன்பாடு d²y/dx² plus 5 dy/dx பிளஸ் தொகையீட்டுல y dx என கொடுக்கப்பட்டு சமன்பாடு சமம் x³ என கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்துல இன்டகிரேஷனை கேன்சல் பண்ணணும். அப்ப இன்டகிரேஷனை கேன்சல் பண்ணிட்டு தான் வரிசையும் படியும் சொல்லணும். அந்த தொகையீட்டை கேன்சல் பண்றதுக்கு என்ன செய்யலாம்னா இருபுறமும் வகைப்படுத்தலாம். வகைப்படுத்திட்டோம்னா தொகையீடு வகையீடு எதிர் சார்பு அப்படிங்கிறதுனால அது நமக்கு கேன்சல் ஆகிடும். எக்ஸை பொறுத்து சமன்பாட்டை வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா d/dxன்னு எழுதிட்டு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டை எழுதிக்கிறோம். இடதுபுறம் d²y/dx² + 5 பெருக்கல் dy/dx ப்ளஸ் தொகையீடு y dx. இதே போல் வலதுபுறமும் வகைப்படுத்தும் பொழுது d/dx x³. எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துகிறோம். d²y/dx² அப்படிங்கிற வகையீட்டை மீண்டும் வகைப்படுத்தும் பொழுது எக்ஸை பொறுத்து d³y/dx³ வரும். dy/dx மீண்டும் வகைப்படுத்தும் பொழுது d²y/dx² என அமையும். அடுத்து இறுதி உறுப்பை வகைப்படுத்தும் பொழுது தொகையீடு வகையீடு கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி என்ன மதிப்பு அமையும்னா y மட்டும்தான் வரும். வலதுபுறம் x³ எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது அடுக்கு 3 முன்னாடி வந்துடும். அடுக்கில் 1 குறையும் பொழுது 3x². இனி இச்சமன்பாட்டில் இருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச வகையீடுன்னா 3ஆம் வரிசை வகையீடு. எனவே வரிசை 3. அதனுடைய படியில எந்த ஒரு எண்ணும் இல்லை. எனவே படியின் மதிப்பு 1 ஆகும். சப்டிவிஷன் 10. x சமம் e⁻xy dy/dx என கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்துல என்ன செய்யலன்னா இந்த அடுக்குல இருக்கக்கூடிய எண்ணில் e⁻ இருக்கு. அந்த ஈயை கேன்சல் பண்றதுக்காக இருபுறமும் மடக்கையும் ஈயும் நமக்கு எதிர் சார்பு அப்படிங்கிறதுனால இருபுறமும் மடக்கை எடுத்தோம்னா e கேன்சல் ஆகிடும். இடதுபுறம் log x, வலதுபுற மதிப்பானது log e⁻xy பெருக்கல் dy/dx. இப்போ log ஈயும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா சமன்பாடானது log x = xy பெருக்கல் dy/dx என அமையும். இனி இச்சமன்பாட்டில் இருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச வகையீடு dy/dx வரிசை 1. அதனுடைய அடுக்குல எந்த ஒரு எண்ணும் இல்லை அப்படிங்கிறப்ப படியின் மதிப்பும் என்னது 1. அடுக்கின் மதிப்பு படியின் மதிப்பு 1. வரிசை 1 படி 1 ஆகும்.